ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வின்டர் சீசனில் அதாவது குளிர்காலத்தில் நம்ம கைகளை எப்படி பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு உள்ளங்கை ரொம்ப ரஃப்பாக இருக்கும், மேல் தோலெல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரெமிடி அண்ட் இந்த டெமோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஹேண்ட்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ரொம்ப வீட்டில் நம்ம பேசிக்காக இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் அண்டு கிளிசரின், ஏதாவது ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் தான் கிடையாது. அண்ட் ஓட்ஸ் வேணும். இதுக்கு மெயின் வந்து ஓட்ஸ் அண்ட் தேங்காய் பால். இது இருந்தால் தாங்க இந்த சீசனில் நம்ம கையை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்க முடியும். இதெல்லாமே இதில் வந்து ஸ்க்ரப் அண்ட் கிளிசரின் தவிர மற்றது எல்லாமே வந்து நமக்கு மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும். ஸ்க்ரப் கூட நம்ம வந்து இது தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்கள் ஹோம்மேட் ஸ்க்ரப் சுகர் வச்சு, தக்காளி கூட வச்சு, சுகர் அண்ட் டொமேட்டோ வச்சும் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப கொதிக்கவும் இல்லாமல் இடப்பட்ட இதில் இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் 2 ஹேண்ட்ஸும் டிப் ஆகிக்கிற மாதிரி. சோப்பெல்லாம் இதில் எதுவும் தேவையில்லை, ஆட் பண்ண வேண்டாம். நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறது கிடையாது, சாஃப்டன் தான் பண்ணுறோம். அதுக்கு ஒரு மூடி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வந்து கிளிசரின் ஊற்றி அந்த வார்ம் வாட்டரில் உங்கள் 2 கைகளையும் வந்து டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து டிப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிசரினுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிஷியல் வேல்யூ இருக்குது அப்படின்னா, ஹேண்ட்ஸை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடுங்க. மாய்ஸ்சரைசரை விட கிராக்ஸ் இருக்கிற கைக்கு, காலுக்கு, லிப்ஸுக்கெல்லாம் வந்து கிளிசரின் வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம கிளென்ஸ் பண்ணல, இப்போ சாஃப்டன் தான் பண்ணுறோம். நெயில் கியூட்டிகல்ஸில், உள்ளங்கையில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிசரின் ஆட் பண்ணி இந்த வாட்டரை கொட்டிடாதீங்க, இது வச்சுருங்க தனியாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து purple.comல வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல மாய்ஸ்சரைசிங் ஸ்க்ரப் இது வந்து MRP 99, ஆனால் ஆஃபர். இந்த ஸ்க்ரப் வந்து 84க்குன்ட்டு வாங்கினதுங்க, 84 ருபீஸ்க்குன்னு சம்திங் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ். இது வந்து purple.comல வாங்கினது. இதுலேயே வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கிறனால நல்லா கை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகுது. நல்லா உள்ளங்கையில் நல்லா வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்புன்னு கிடையாது, எந்த ஒரு ஸ்க்ரப்னாலும் நம்ம உள்ளங்கையை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். டெட் செல்ஸ் வெளியில் வந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகுங்க. நல்லா ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில், இந்த மேலே நகத்துக்கிட்டெல்லாம் நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னும் பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஹேண்ட்ஸ் பராமரிக்கும் போது நெயில் பாலிஷெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம எப்போவுமே டெய்லி நெயில் பாலிஷ் வேர் பண்ணுறத விட ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வேர் பண்ணிக்கிறது, இல்லை வெளியில் போகிறப்ப வேர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அதுக்கு ப்ரீத்திங் டைம் நம்ம கொடுக்கணும். இப்போது நம்ம இந்த ஹேண்ட்ஸை ஸ்க்ரப் பண்ணியாச்சு. அந்த வாட்டரும் தனியாக வச்சுக்கோங்க, கொட்ட வேணாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, அதில் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்ம ஓட்ஸ், இதில் 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க. ஓட்ஸ் வந்து கிரைன் எல்லாம் பண்ண வேண்டாம், அது முழு ஓட்ஸாகவே இருக்கட்டும். அதில் வந்து தேங்காய் பால் வேணுன்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா அந்த அந்த வாட்டர் எல்லாம் வெளியில் வர வரைக்கும் நம்மளை அதை ஸ்குவீஸ் பண்ணி, அந்த ப்ரஷ்லேயே ஸ்குவீஸ் பண்ணி, இல்லை கையில் கூட நம்ம பண்ணலாம். இதை மேலே இருக்கிற நம்ம மேல் பாகத்தில் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து நம்ம அந்த வாட்டர் வச்சு தான் நம்ம அந்த பேக் மாதிரி போட போகிறோம். இது சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இது வந்து நல்லா கோகோனட் மில்க் வந்து நல்லா ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஓட்ஸ் வந்து ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் கோகோனட் மில்கோடு நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு பிரைட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க ஹேண்ட்ஸை. இது வீக்லி த்ரைஸ் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நம்ம இந்த வின்டர் சீசனில் வர அந்த கிராக்ஸ், அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நான் வெறும் அந்த வாட்டர் தான் ஆட் பண்ணேன், அது இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த ஓட்ஸை வந்து நம்ம இந்த உள்ளங்கையில் வச்சு இதை ஸ்க்ரப் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வாட்டர், அதுக்கு மேலே ஏன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இது நம்ம கையில் நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணி, இது ரொம்ப 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 மைல்டான ஸ்க்ரப்பும் கூட கிடையாது, இந்த பேக்காக கூட போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸுக்கு. அண்ட் நம்ம இந்த கைக்கு நல்லா மாய்ஸ்சர் இருக்கிறனால நம்ம கைக்கு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற அந்த ஒயிட் மில்க் மாதிரி இருக்கிற ஒரு டெக்ஸ்சர் ஒன்று வெளியில் வருங்க. அதுதான் நமக்கு இந்த கையில் சாஃப்ட்னஸ் கொடுக்கறது. நல்ல ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதை வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதே வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் கிளிசரின் இருக்கிறனால தான் இந்த தண்ணி கொட்ட வேண்டாம்னு சொன்னேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள்,
என் கை வந்து நிஜமாகவே ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. சில டைம் அதாவது இந்த சீசனில் வின்டர் சீசனில் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆயிரும். அண்ட் ஃபிங்கர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி அதாவது சோப் பட்டாவே வந்து கொஞ்சமாக பெயின் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிசரினே வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் எடுத்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நீங்கள் இதை நைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிளிசரின் வந்து நம்ம ஹேண்ட்ஸில் இருக்க நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மார்னிங் நீங்கள் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பேபி சாஃப்டாக இருக்கும். பேபி ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வீக்லி த்ரைஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடி எல்லாருக்குமே சூட் ஆகுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சீசனில் எல்லாம் முக்கியமாக பராமரிக்க வேண்டியது கை தான். இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் கொடுங்க. ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.